வணக்கம். இப்போ நம்ம இந்திய முதலீட்டாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இனிமே நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது நம்ம NSE மூலமாவே அமெரிக்காவோட டாப் கம்பெனிகள்ல பங்குகளை வாங்கலாம். ஆமாங்க, இது ஒரு செம்ம புது வாய்ப்பு. இத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். ஆப்பிள், டெஸ்லா மாதிரி உலகத்தையே ஆட்டி படைக்கிற கம்பெனிகள்ல நீங்களும் ஒரு சின்ன பார்ட்னர் ஆக முடிஞ்சா எப்படி இருக்கும்? நம்மள நிறைய பேருக்கு இந்த ஆசை கண்டிப்பா இருக்கும் இல்லையா? ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. சரி, நமக்கு இப்படி ஒரு வசதி கிடைக்குது, சந்தோஷம். ஆனா இதனால நம்ம நாட்டோட பொருளாதாரத்துக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா? இத பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். ஓகே, முதல்ல இந்த வசதியை நமக்கு தரது யாருன்னு பார்த்திடலாம். அதுதான் NSE இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அதாவது சுருக்கமா NSE IX. இவங்க தான் இந்தியா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த புதிய உலகளாவிய முதலீட்டுக்கான கதவை திறந்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தோட ஒரு முக்கியமான பக்கத்தை பார்க்கலாம். அது என்னன்னா, டாலர் நம்ம நாட்டை விட்டு வெளியே போகுமே, அது ஒரு பெரிய கவலை இல்லையா அனுவதுதான். மூலதனம் வெளியேறினா என்னென்ன பிரச்சனை வரும் வாங்க பார்க்கலாம். ஃபாரெக்ஸ் கையிருப்புனா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, இது நம்ம கிட்ட இருக்கிற டாலர் உள்ளிட்ட வெளிநாட்டு பணங்களோட இருப்பு. இது ஒரு நாட்டோட பொருளாதார ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா நம்ம நிறைய இறக்குமதி பண்றதால நம்ம பொருளாதாரத்தை நிலையா வச்சுக்க இந்த டாலர் கையிருப்பு ரொம்ப அவசியம். நல்ல வேலையா, இந்த விஷயத்துல இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருக்கு. நம்ம கிட்ட உலகத்திலேயே 5வது பெரிய ஃபாரெக்ஸ் கையிருப்பு இருக்கு. இது நம்ம பொருளாதாரத்தோட ஒரு மிகப்பெரிய பலம். அதனாலதான் இந்த பலத்தை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கவனமா கையாளணும். சரி, அப்போ கண்டபடி பணம் வெளியில போயிடுமான்னு கேட்டா அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. RBIயோட LRS ஸ்கீம் படி ஒரு தனிநபர் ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமா $2 லட்சம் தான் வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியும். சோ இந்த முதலீடுகளும் இந்த லிமிட்டுக்குள்ள தான் நடக்கும். இங்க பாருங்க, இந்த கேள்வி எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு. இத்தனை நாளா வெளிநாட்டிலிருந்து வர FIIs, அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், நம்ம நாட்டுல முதலீடு பண்றத பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நிலைமை தலைகீழா மாறுதா? நாமளே மத்த நாடுகளுக்கு FIIஸா மாறப்போறோமான்னு கேக்குறாங்க. யோசிச்சு பார்த்தா பணம் நம்ம நாட்டை விட்டு வெளியே போறத இதை விட சிம்பிளா சொல்லவே முடியாது இல்லையா? சரி, இப்போ நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பாப்போம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, இது டாலரை சும்மா செலவு பண்ற விஷயம் இல்ல. இது ஒரு முதலீடு. போன பணத்தை விட அதிக பணத்தை லாபத்தோட நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு வழிங்கிறாங்க. பாருங்க, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க வெளிநாட்டு பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அந்த பணம் திரும்ப வராது. ஆனா அதே பணத்தை முதலீடு செஞ்சா அது ஒரு வித மாதிரி, அது வளர்ந்து பல மடங்கு லாபத்தோட நம்ம நாட்டுக்கே திரும்பி வரும். இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும், இந்த முதலீட்டோட நோக்கமே இதுதான். ஒரு சின்ன தொகையை நம்ம முதலீடு செய்றோம், ஆனா அது வளர்ந்து லாபத்தோட ஒரு பெரிய தொகையா திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த விவாதம் எல்லாம் ஓகே. ஆனா நடைமுறையில அது எப்படி வேலை செய்யுது? நம்மள மாதிரி ஒரு சாதாரண முதலீட்டாளர் எப்படி இந்த வசதியை பயன்படுத்த முடியும்? அதை பார்க்கலாம் வாங்க. இந்த எல்லா சர்வதேச பரிவர்த்தனைகளுக்கும் ஹப்பா இருக்கிறது குஜராத்ல இருக்கிற கிஃப்ட் சிட்டி தான். இது நம்ம நாட்டோட முதல் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர். இங்கதான் NSE IX அமைஞ்சிருக்கு. இது IFSCAவோட கட்டுப்பாட்டுல இயங்குது. சரி, இதுல இன்வெஸ்ட் பண்றது கஷ்டமா இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்க PAN, ஆதார் வச்சு KYCயை சரி பார்த்துக்கணும். அடுத்து NSE IXோட பொதுவான அக்கவுண்ட்டுக்கு பணத்தை அனுப்பணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச அமெரிக்க பங்கை செலக்ட் பண்ணி வாங்க வேண்டியதான். அவ்வளவுதான். மத்த எல்லாத்தையும் NSE IX பாத்துக்கும். இதுல இருக்கிற சில சூப்பரான விஷயங்கள் என்னன்னா, நீங்க வெளிநாட்டுல தனியா டிமேட் கணக்கு திறக்க தேவையில்லை. ஒரு பங்கோட விலை அதிகமா இருந்தா அதுல ஒரு சின்ன பகுதிய கூட, அதாவது ஃபிராக்ஷனல் ஷேர்ஸா வாங்கிக்கலாம். ஆனா ஒண்ணு, இது தனிப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு மட்டும்தான், பெரிய நிறுவனங்களுக்கு இல்ல. சரி, நாம இப்ப இந்த பகுதியோட இறுதிக்கு வந்துட்டோம். இதுல இருக்கிற கட்டுப்பாடுகள் என்ன, எதுக்காக NSE இந்த நேரத்துல இதை கொண்டு வராங்க, இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும், அத பத்தி பேசுவோம். ஒரு முக்கியமான விஷயம், இப்போதைக்கு நீங்க பங்குகளை வாங்க மட்டும்தான் முடியும். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மாதிரி டெரிவேட்டிவ் ட்ரேடிங் பண்ண முடியாது. முதல்ல அமெரிக்க சந்தையில ஆரம்பிச்சு போக போக மத்த நாடுகளுக்கும் விரிவுபடுத்துற திட்டம் இருக்கு. இங்கதான் ஒரு கேள்வி வருது. இவ்ளோ கட்டுப்பாடுகள் இருக்கும்போது NSE ஏன் இப்ப அவசரமா இதை ஆரம்பிக்கணும்? இதுக்கு பின்னாடி வேற எதுவும் காரணம் இருக்கா? பதில் இதோ. NSE சீக்கிரமே ஒரு பிரம்மாண்டமான IPOவை கொண்டு வர போறாங்க. அப்போ NSE IOX மாதிரி புது புது திட்டங்களை கொண்டு வந்தா எக்ஸ்சேஞ்சோட மொத்த வர்த்தகம் அதிகமாகும், அதனால அவங்களோட மதிப்பீடும் உயரும். இது ஒரு ஸ்மார்ட்டான பிசினஸ் மூவ்.
ஆக ஒரு பக்கம் என்எஸ்சியோட வணிக நோக்கம் இருந்தாலும் இதனால நம்ம இந்திய முதலீட்டாளர்களுக்கு ஒரு புதிய கதவு திறந்திருக்கு. கடைசியா நான் உங்களை ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போறேன். இந்த ஒரு சின்ன ஆரம்பம் நம்ம இந்திய முதலீட்டாளர்களை உலக நிதி அரங்குல ஒரு பெரிய சக்தியா மாத்துறதுக்கான முதல் படியா இருக்குமா? இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க?